அவங்க நான் கிழிச்சறிஞ்சு போறேன் இன்னைக்கு நான் கேட்க மாட்டேனா ஐபிஎல் ஆட்டீங்களா இல்ல அராஜகம் பண்ணிட்டு இருக்கீங்களாடா பஞ்சாப்காரங்களா இல்ல எப்படி அடிக்கிறீங்க நீங்க என்ன தப்பு நான் டெல்லிக்காரன் ஜெயிக்கணும்னு ஒரு ஆசையில 264 ரன் அடிச்சான் அவ்வளவு ரன் அடிச்சவன தோத்துட்டு போறதானே உலக வழக்கம் ஒரு ஓவர் வெளியில வச்சு அடிச்சா அவன் என்ன கதி ஆகும் அவன் கதி கலங்கிட்டாங்க அடிச்ச அடியில பஞ்சாப்காரன் அடிச்ச அடியில கிரவுண்டுக்குள்ள ஆம்புலன்ஸ் வந்து தூக்கிட்டு போயிட்டு பாவம் லுங்கி இங்கிடி கிரே இவங்களை விடக்கூடாது பங்காளி பஞ்சாப் மகனே தப்பு அது மாதிரிலாம் பேசக்கூடாது அதெல்லாம் ரொம்ப தப்பு அந்த சியர்ஸ் கேர்ள்ஸ் என்னடா பாவம் பண்ணாங்க இவங்க பாட்டு 6 அடிச்சிட்டு இருக்காங்க அவளுக்கு எவ்வளவு நேரம் தான் ஆடிட்டு இருப்பாங்க கொடுத்துக்கிற பேமெண்ட்டை விட கூட ஆடிட்டு இருக்காவடாவோ ஏன்டா பொம்பளைய பார்த்தலாம் போய் விழுவுறிய கிரே ஒழுங்கு மேல 100 150 அடிங்க என் பங்காளி எல்லாம் எங்கள்கிட்ட 100 ரன் அடிச்சுக்கிட்டு முக்கிட்டு இருக்காங்க பங்காளி இது இந்த இடத்துல தேவை இல்லாத பங்காளி இது உண்மையை சொல்லிதானே ஆகணும் உண்மையை சொல்லணும் தானே ஒரு 2019 இருந்து என் பங்காளி 150 ரன் அடிக்க முடியாம முக்கிட்டு இருக்கான் அவனுக்கு ஆய் மட்டும் தான் வருது சேசிங் வரவே மாட்டேங்குது உண்மையை சொல்லிட்டீல சொல்லிட்டு பங்காளி மூடிட்டு வந்து நில்லு சும்மா தேவலாம பண்ணிட்டு இருக்க கூடாது என்ன எல்லாரையும் மானம் கட்டி எல்லாரையும் போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க இவங்களை எப்படி தடுக்கிறது அதுக்கு ஒரு வழியை சொல்லு பேசாம 1 மாதிரி 2 வருஷம் பேன் பண்ணி விட்டுருமா என்கிட்ட ஏன்டா வர என்கிட்டே நொட்டிட்டு இருக்கணுமா சாரி பங்காளி உன்ன மாதிரி என்ன பேன்னு சொல்லிட்டீல உன்ன மாதிரி அம்பேர் வச்சு நான் 5 கப் பங்காளி இது தேவையே இல்லாது தேவையே இல்லாது கோவம் வருதுன்னா சரி அது பஞ்சாப்காரன் எப்படி அடிக்கிறது அதுக்கு வழியை சொல்லு இப்ப என்ன பண்ணலாம் ஆர்சிபி காரன ஸ்பேரிங்க போடுறோம் அவனை முடிக்கிறோம் ஏன் அவனே ஒரு அண்ணக்காவடி பேடா அவன் கப்படிக்கவே 18 வருஷம் ஆனது அடுத்த கப்படிக்க இன்னும் 18 வருஷம் ஆகும்டா இந்த மாதிரி சொல்லி தான் இப்ப நம்மள அடிச்சுக்கிட்டு இருக்கான் 3 சீசனா அவங்க தான் இவனுக்கு கரெக்டானாலே டேய் பஞ்சாப் இருக்குடா உனக்கு என் தம்பி ஆர்சிபி வருவான்டா பங்காளி அவனை நம்பி எல்லாம் வாய் விடாத பங்காளி நீ சும்மா தேவலாம பண்ணிட்டு இருக்க கூடாது